இப்போ பாஜகவில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அண்ணாமலைக்கு வழங்கப்பட இருக்கக்கூடிய அந்த புதிய பொறுப்பு என்ன அப்படிங்கிறதுல நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ ஏற்கனவே 2015 பாஜகவுடைய அமைப்பு பொதுச் செயலாளராக திரு கேசவ விநாயகம் இருந்தார். அவர் நேற்றுக்கு அந்த பொறுப்பிலேருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாரு. ஏன் விடுவிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அரசியல் களத்தில் நிறைய ஒரு பேசு பொருளையுமே, குறிப்பாக பாஜக வட்டாரத்தில் ஏகப்பட்ட பேசு பொருளை ஏற்படுத்தியிருந்தது. உடனே இன்னைக்கு அவருக்கு ஆர்எஸ்எஸ்ல ஒரு புதிய பொறுப்பும் வழங்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இல்லையா சலீம்? ஓகே, அதுக்கு அண்ணாமலையும் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு. அவர் ப்ரெஸ் மீட் பண்ணும்போது என்ன சொன்னார், அவரை எந்த பதவியை விட்டு நீக்கினாங்களோ அண்டை மாநிலத்தில் அந்த பதவிக்கு ஆளே போடல. ஆர்எஸ்எஸ்ல அவரை பிஜேபிக்காக அனுப்பி வச்சாங்க, மறுபடியும் ஆர்எஸ்எஸ் அவரை கூப்பிட்டுக்கிட்டாங்க. அதனால் மீண்டும் இந்த பதவிக்கு எப்போ ஆட்களை நாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்க தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லை, இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் சரி, அண்ணாமலை அவர்களும் சரி, ரெண்டு பேருமே விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி விளக்கம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஒரு பக்கம் இப்போ அண்ணாமலைக்கு அடுத்து என்ன பொறுப்பு அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அவருக்கு நிறைய பொறுப்புகள் கொடுக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படும். ஏற்கனவே அவருக்கு சில முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது சட்டமன்ற தொகுதிகள் சார்பாக. பட் ஒரு சில காரணங்களுக்காக அவர் அதை தொடர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ திரும்பவும் வேற ஏதாவது ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்படலாம் அப்படின்னு கூட ஒரு பேச்சு இருக்கு. ஏன்னா சமீபத்தில் நடந்த அந்த ஆர்எஸ்எஸ் ஆலோசனை கூட்டத்தில் கூட அவர் நிறைய கருத்துக்களை முன் வச்சாரு அப்படின்னு பொதுவெளியில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. வியூகம் அப்படிங்கிறது அரசியல் ரொம்ப முக்கியம். குறிப்பாக தேர்தலை பொறுத்த வரைக்கும் வியூகத்தோட நம்ம தேர்தலை அணுகுனாதான் நம்ம ஜெயிக்க முடியும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒருவேளை அவர் அதிருப்தியில் ஏதேனும் இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு பேச்சு கூட நிலவக்கூடிய சூழல்ல அடுத்து தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு புதுசாக ஏதாவது பொறுப்பு கொடுக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வியுமே எழுது. எக்ஸாக்ட்லி, ஆல்ரெடி எல்லாரும் இப்போ விவாதம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலை எதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலிருந்து விலகினார் அப்படின்னு சொல்லி கேட்டு பல காரணங்களை முன்வைக்கிறாங்க. அதாவது அவருக்கு உரிய முக்கியத்துவம் தரப்படலை, அதனால் விலகினார் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்கிறதும் இல்லை, அங்கே உட்கட்சி பூசல் இருக்குன்னு சொல்லி இன்னொரு தரப்பு. பட் அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லிட்டாரு, அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேசவ விநாயகம் நன்றாக பணியாற்றக்கூடியவர், ஆர்எஸ்எஸ் அனுப்புனாங்க, திருப்பி அழைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். தமிழிசை சவுந்தரராஜனும் அதே தான் சொல்லியிருக்காரு. ஆமாம், இப்போ பாஜக பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியத்துவமாக ஒரு பொறுப்பு பார்க்கப்படுது. அதுக்கு சக்தி கேந்திரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த சக்தி கேந்திரா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தலைவராகவோ இல்லை தலைமை பொறுப்பாளராகவோ திரு அண்ணாமலை பொறுப்பேற்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இருக்குது. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இதை பற்றி எமது செய்தியாளர் தாமரை கனி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். கடந்த 11 ஆண்டுகளாக பாஜகவின் அமைப்பு பொதுச் செயலராக பணியாற்றிய கேசவ விநாயகம் நேற்றைய தினம் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் பொறுப்பு விடுவிக்கப்பட்டிருப்பது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆனால் தொடர்ந்து நம்ம பாஜகனுடைய வட்டாரங்களில் விசாரிக்கும்பொழுது சில உட்கட்சி பிரச்சனையின் காரணமாகவே அவர் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் சிலர் கட்சியில் பணியாற்ற முடியவில்லை, இவர் இருந்தால் நான் பணியாற்ற மாட்டேன் அப்படின்ற சில கருத்துக்களை தெரிவித்ததன் காரணமாகவே தேர்தல் நேரங்களில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்படக்கூடாது. ஏனென்றால் இந்த ஆண்டு வரக்கூடிய தேர்தல் முக்கியமான தேர்தல் என்பதால் எந்த ஒரு குழப்பமும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே அமைப்பு பொதுச் செயலாளரை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அவர் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பதாக பாஜக வட்டாரங்கள் தொடர்ந்து தெரிவிக்கிறாங்க. அந்த அடுத்த பொறுப்பிற்கு யார் வருவார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆனால் 2-3 மாநிலங்களில் பாஜகவினுடைய அமைப்பு பொதுச்செயலாளர், அதாவது மாநில அமைப்பு பொதுச்செயலாளர்கள் ஏராளமான மாநிலங்களில் விடுவிக்கப்பட்டிருக்கார்கள். ஆனால் இதுவரை அந்த விடுவிக்கப்பட்ட அந்த அமைப்பு பொதுச்செயலாளர் ரீதியாக வேறு ஒருவரை இதுவரைக்கும் கட்சி சார்பில் எந்த மாநிலத்திலையும் நிர்ணயிக்கப்படவில்லை. எந்த பொறுப்பு யாருக்குமே வழங்கப்படாமல் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. அதுபோல் தமிழ்நாட்டிலும் இந்த பொறுப்பு வேறு ஒருவருக்கு வழங்கப்படுமா, இல்லை அந்த பொறுப்பில் யாருக்கும் அந்த பதவி என்பது வழங்கப்படாமல் மீண்டும் மாநில தலைவர் தலைமையிலேயே அந்த கட்சி செயல்படுமா, அந்த மாநிலம் செயல்படாது என்பதை நம்ம தொடர்ந்து தான் பார்க்க வேண்டும். தாமரை கண்ணி நம்ம செய்தியாளர், அவர் தான் பிஜேபி பீட் ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. தாமரை கண்ணி தான் க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறாரு. ரொம்ப சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குது. பிஜேபி சென்ற முறை காட்டிலும் நாங்கள் அதிகமான தொகுதி போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிமுக எந்த அளவுக்கு வளைஞ்சு கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கோம்.